நான் ஒரு கதை சொல்ல போறேன். இலவக கிளின்னு ஒரு கிளியோட கதை தெரியுமா? தெரிஞ்சாலும் ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. நாங்க ஒரு ஸ்டோரி சொல்லுவோம். அந்த ஸ்டோரியை வச்சு நாங்க எந்த படத்தோட கதையை சொல்றோம் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். சொல்லலாம். எங்க பாட்டியோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க ஊர்ல கிராமத்துல. அவங்க வந்து ஒரு நல்ல பணக்கார வீட்டுல வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க பையனை அவங்க கூட தான் வேலை செஞ்சு குழந்தையில இருந்து வேலை செஞ்சாங்க அந்த வீட்டுல. அந்த வீட்டுல தான் 3 அண்ணன் தம்பி ஒரு தெரியுமா சின்ன தம்பி. நான் சொல்றேன். சரி, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு, என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஃபாரின் போய் படிச்சுட்டு திருப்பி அவங்க சொந்த ஊருக்கு வராங்க. அந்த ஊர்லயே 2 பணக்கார குடும்பம். அந்த பணக்கார குடும்பத்துல வந்து என் ஃப்ரெண்டு குடும்பம் ஒண்ணு, இன்னொரு குடும்பம் ஒண்ணு. அந்த இன்னொரு குடும்பத்துல இருக்க பையனும் ஃபாரின் போய் படிச்சுட்டு ரிட்டர்ன் அந்த ஊருக்கு வரான். தெரிஞ்ச கையை மட்டும் தான் தூக்கணும். இது பிரபுதேவா படம் இல்ல இல்ல கிடையாது கிடையாது கிடையாது. கண்டினியூ பண்ணவா? அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃபாரின் ரிட்டர்ன் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அந்த பையனுக்கு இந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கல. கைய தூக்கு சொல்லு. சம்திங் இல்ல 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 பிடிக்கல. அந்த பொண்ணு வந்து எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குது. ஆனா அவனுக்கு இந்த பொண்ணை பிடிக்கும். வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு என் ஃப்ரெண்டோட வீட்டுல வேலை பாக்குற ஒரு பொண்ணு. ஓகேவா? அப்படியா? எங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஆண்டி இருந்தாங்க. அவங்க இப்ப இல்ல. அவங்க வந்து நான் பிறக்கும் போது அவங்க அக்கா இருந்தாங்க. சின்ன வயசுலதான் இருந்தாங்க. புரியல தெளிவா பேசு. அதாவது எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருந்தாங்க. இப்ப அவங்க ஆண்டி. அவங்க வந்து ஆக்சுவலா அவங்க ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தர் வந்து அவர் படிக்கவே இல்லை, படிக்கல, லைஃப்ல செட்டில் ஆகல, எதுவுமே பண்ணாம ஒரு அன்பினிஷ்டான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் அவரு. அவரை வந்து ஃபேமிலியில ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே இன்சல்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே இன்சல்ட் பண்ணுவாங்க. கடைசியில வந்து அவர் பொறுக்க முடியாம என்ன பண்ணுவாங்கன்னா எல்லார் முன்னாடியும் வந்து வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த அக்காவே சொல்லணும். சூரிய வம்சம் எல்லாருமே கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து நான் சொல்ல போற கதை என்னன்னா, படம் பேசுறது எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு அண்ணா ஒரு கதை. அவர் வந்து பயங்கரமான பாடி பில்டரு. ஆனா வந்து அவர் வந்து இந்த மாடலிங் பண்ணணும்னு காசு வந்துச்சு. விக்ரம் படம் கரெக்ட். ஆனா அவர் ஆசைப்பட மாட்டாரு. இல்ல அவரு ஆசைப்படுறாரு. இப்போ வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்ச கதை. என் ஃப்ரெண்டு மூலியமா எனக்கு வந்த கதை. ஓகேவா? லைக் வந்து ஆமா, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி இல்ல. என் ஃப்ரெண்டுக்கு அவங்க அண்ணா, என் ஃப்ரெண்டோட அண்ணா மாதிரி. ஓகேவா? அவர் வந்து அந்த காலத்துல நான் சொல்றது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி செம பெரிய ரவுடி. ஓகேவா? ரவுடினா ஏரியாவுக்கு ரவுடி அப்படி இருப்ப மனுஷன். ஆனா எங்கு ஓகே, அவருக்கு வந்து அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு சினிமா ரீல் அது வந்து போகும்போது அங்க பிரச்சனை வரும். ஏன்னா அவர் தேட்டரை வச்சிருந்தாங்க. அவர் வந்து தேட்டர்ல தான் தங்கி இருப்பாரு. ஸோ அந்த சினிமா ரீல் பிரச்சனை வந்தப்போ ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு வந்து அந்த சினிமா ரீல வந்து அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடும். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அண்ணா தூக்கிட்டாரு. அண்ணன் ஒண்ணு நாங்க 2 அண்ணன் 1. அவ்வளவுதான். போய் கட் பண்ணு போ.